வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி நம்ம காடை ஃப்ரை பார்க்க போகிறோம். 3 காடை எடுத்துருக்கேங்க. இதை இப்படியே போட்டு நம்ம மிளகாத்தூள் உப்பெல்லாம் போட்டோன்னா பிடிக்காது. ஒவ்வொரு கீரல் போட்டுக்கலாம் இதில். இப்போ தான் எல்லாமே நல்லா உள்ளே இறங்கும் மசாலெல்லாம். பாருங்கள், எல்லா பக்கமும் இந்த மாதிரி கீரல் போட்டாச்சு. இதே மாதிரி எல்லாத்துலேயும் போட்டு வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே கீரல் போட்டு வச்சுருக்கேங்க. இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். மிளகாத்தூள் இதில் கொஞ்சம் ஜாஸ்தியாக மிளகாத்தூள் போடுங்க, அப்போ தான் காரம் நல்லா பிடிக்கும். உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க, போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது முட்டையிலேருந்து இந்த வெள்ளை ஒயிட் மட்டும் எடுத்திருக்கேன். இதை லாஸ்ட்டாக போடுங்க. ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா மிளகாத்தூள்லாம் நல்லா பிடிக்காது. அதுக்காக லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணுறது. பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுச்சு. ஒரு 1/2 hour வச்சிடலாம், நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் பொரிச்சு எடுப்போம். இப்போ பாருங்கள், காடை 1 மணி நேரம் வச்சு நல்லா ஊறிடுச்சு. இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒன்றா போட்டுக்கலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா கரிஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ கொஞ்சம் வெந்திருக்கும். இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி அடுத்ததையும் பொரிச்சுக்கலாம். பாருங்கள், எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.